450 எஸ்ஸோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்கூட்டரை ஒருத்தா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவங்க ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரேஞ்சே கிடையாது நமக்கு. ரேஞ்சு நமக்கு 120 தான் கிடைக்கிது. நமக்கு 120க்கு கிடைக்காது. அது வந்து டாப் மாடலில் கிடைக்கிது. அதாவது நீங்கள் 159 ரேஞ்சு அந்த பைக் வாங்கினீங்கன்னா அது கிடைக்கும். நமக்கு 100 தான் கிடைக்கிது. நமக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆக்சலேஷன் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அது வந்து டாப் ஸ்பீடும் வந்து மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை. ஓலா 120 கொடுக்குது. அது கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. நமக்கு ஸ்பீடு பற்றி ரேஞ்சு கம்மியாக கொடுக்குது. அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஏற்ற கனெக்ட் அந்த மாதிரிலாம் நமக்கு இதில் 3 வருஷம் கழிச்சு பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து மேப் கிடையாது. இல்லை நேவிகேஷன் வந்து நம்ம டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் தான் போக முடியுது. அப்புறமேட்டு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இதில் கிடையாது. இது வந்து பட்டன் தான், எல்சிடி டிஸ்பிளே தான், பட்டன் மூலிமா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். நம்ம பேட்ரி பேக்கேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். 2.5 கிலோவாட் பேட்ரி தான். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. சார்ஜிங் டைம் வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாகுது. நமக்கு ரைடிங் மோட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 3 மோட் தான் இருக்குது. இதில் நமக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மேப் இல்லை கிடையாது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் தான் இருக்குதுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து ப்ரைஸ் வந்து அதிகம். ஓலாவை S1 Pro, டிவிஎஸ் iQube அந்த இதோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் கீலாம் அதில் கிடையாது. பார்த்திங்கன்னா பிசிக்கல் கீ இருக்குது, கீலெஸ்லாம் கிடையாது. பார்த்திங்கன்னா அதில் அப்புறம் ஏற்ற கனெக்ட் இருக்குது. அது வந்து 9 வருஷம் கழிச்சு நம்ம 2000 பே பண்ணுற மாதிரி 1 இயருக்கு. சர்வீஸ் காஸ்ட் வந்து லோ தான். ஆனால் வந்து இன்னும் சர்வீஸ் எல்லா இடத்துக்கும் வர கிடையாது. ஆனால் அது பெரிய பிரச்சனை கிடையாது. அது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இது வந்து ஹோமில் கொடுக்க கிடையாது. நம்ம ஏற்ற கிரிட்டில் தான் இருக்குது. அது நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஏற்ற இன்ஸ்டால் இதே பிரச்சனைனா இதுலேயும் இதே பிரச்சனை தான். நமக்கு மெயினாக இந்த ஒரு ரேஞ்சு நமக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குது. 100 தான் கொடுக்குது. அதுவே நமக்கு கம்மி தான் இந்த ப்ரைஸுக்கு. ப்ரைஸ் நீங்கள் ஷோரூம் பற்றி விசாரிச்சு பாருங்கள். ஷோரூம் மாறுது. எப்படியும் 1,60,70,000 பக்கம் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நம்ம எஸ் வாங்கினா இது எக்ஸ் வாங்கினா நம்ம 2 lakhs பக்கம் ஆகிடுது.